ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி தீபாவளி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு செஞ்சோம், எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். இப்போ நான் சுழியத்துக்காக கொஞ்சமாக கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 கொதியிலே நல்லா வெந்து வந்துடும். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக குக்காகி வந்துடும். பாருங்கள், ஒரு 2 கொதி தான் வந்தது. கடலப்பருப்பு இப்போவே நல்லா குக்காயிடுச்சு. இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கி வரணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நான் வடிச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி வடிய வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். உதிரி உதிரியாக இருக்கணும், தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அதையும் நான் அந்த கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் நான் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டிக்கிறேன். பாகு மாதிரிலாம் செய்யக்கூடாது. வெல்லத்தில் இருக்கிற தூசு வெளியேறணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போது வெல்லத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க. ஃபோர்க்கில் கிண்டுறப்போ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இதை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ மைதா மாவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு இந்த அளவுக்கு ஒரு திக்னஸாக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த சுழியத்தோட உருண்டையை எடுத்து நான் நினச்சி எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், சுழியம் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கடல வடை செஞ்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, சோம்பு, பூண்டு, வரமிளகாய் ஒரு 6-5 இல்லை 6 சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சரி, எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி 2-3 நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 2-3 அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். இது கூட நான் இப்போது கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், நான் ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்ததுனால 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையுமே நான் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இந்த வடை மிக்ஸோடு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு நல்லா 2 பக்கமும் செவந்ததும் பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள், வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலாம். நான் வாழைக்காயை அந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். ஆச்சி பஜ்ஜி மாவு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வாழைக்காய் ஒன்று எடுத்துட்டு அதை பஜ்ஜி மாவில் சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இது போல் பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதான், வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மைதா மாவில் பனியாரம் பார்த்துடலாம்.
இதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1 பிஞ்சு. இப்போ இது எல்லாத்தையும் மைதா மாவு கூட சேர்த்துடலாம். இது கூட இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது எண்ணெயில் டைரெக்டாகவே ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பணியாரமும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். கீ மைசூர் பாக்கு, தேங்காய் பால் முறுக்கு, பட்டர் முறுக்கு, அச்சு முறுக்கு, எள்ளடை, ரவை பிஸ்கட், வெள்ளை முறுக்கு, மைதா மாவு பணியாரம், சுழியம், கடலவடை, வாழைக்காய் பஜ்ஜி. அவ்வளோதாங்க, எல்லாமே தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.